சமீப காலமா நம்மளுடைய உணவு முறையில இயற்கை வழி பாரம்பரிய அரிசி வகைகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வுகள் பெருகிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளை விட பாரம்பரிய முறையில தயாரிக்கப்பட்ட நஞ்சில்லா உணவு தரும் உணவகங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துட்டு வருது. மாப்பிள்ளை சம்பா, யானை கவனி, கருப்பு கவனி, பூங்கார், காட்டு யானம், மூங்கில், கிச்சலி சம்பா, தூயமல்லி போன்ற எண்ணற்ற அரிசி வகைகளை நாம தெரிஞ்சிருப்போம். இந்த வரிசையில வரும் தமிழ் பாரம்பரிய அரிசி வகைகள்ல ஒன்றுதான் கைவர சம்பா அரிசி. இத கைவரி சம்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த தானிய மணியின் மேல்புறத்தில் காணப்படும் வரிகளை மனித கைகள்ல உள்ள ரேகை வரிகளுடன் ஒப்பிட்டும், பனைமரத்தின் களி துண்டுகளில் உள்ள நாராளான கோடுகளுடன் ஒப்பிட்டும் கைவரி சம்பா அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டதா தகவல்கள் சொல்லுது. சுமார் 150 சென்டிமீட்டர் உயரத்திற்கு வளரும் தன்மையுடைய இந்த நெற்பயிர் களிமண் நிலங்கள்ல பயிரிட ஏற்றதா இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மீட்டா யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கைவரி சம்பா அரிசியோட பயன்கள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து இந்த பதிவை நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த அரிசியில உடலுக்கு ஆரோக்கியம் தரும் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க. இந்த அரிசியில் உள்ள அதிகமான செலினியம் குடல் பிரச்சனைகளை தீர்க்கவும், குடலில் உருவாக்கும் புற்றுநோயை தடுக்கவும் உதவி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, இது இதய செயல்பாட்டை பலப்படுத்தும் செயலுக்கும் துணை புரியுதான். அது மட்டும் இல்லைங்க, நாம சாப்பிட்ற உணவில் உள்ள சர்க்கரை ரத்தத்தில் கரையும் சதவீதத்தை குறிக்கும் கிளைசிமிக் எனப்படும் குறியீடு இதில் மிக மிக குறைவு. அதே மாதிரி மாவுச்சத்து குறைவாகவும் நார்ச்சத்துக்கள் அதிகமாகவும் இதுல இருக்கு. இதன் காரணமா நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும், உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் காரணமாக உடலில் வளர்ச்சிதை மாற்றம் அதிகரித்து உடல் பருமன் குறையவும் இந்த கைவரச்சம்பா அரிசி சரியான தேர்வு அப்படின்னே சொல்லலாம். அதனால தினசரி உணவுல இந்த கைவரச்சம்பா அரிசியில தயார் செஞ்ச உணவை நாம எடுத்துக்கிட்டா வயிற்று பிரச்சனை மற்றும் நீரிழிவு பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்கலாம். குறிப்பா உடல் பருமன்ல இருந்து விடுதலை பெற்று ஸ்லிம்மா நாம மாற முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசி வகை புதுசா இருக்கலாம், ஆனா எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆரோக்கிய நன்மைகளை மனசுல வச்சுட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. அப்படி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் இதே போல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.